ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு மகத்தான அறுவடை பண்ண போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் தக்காளி நிறையவே காய்ச்சிருக்கு. நிறைய தக்காளி பழுக்கவும் ஆரம்பிச்சிட்டு, அதனால நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். இவ்வளோ தக்காளியும் ஒரே செடியில் காய்ச்சது தான். மொத்தம் 3 தக்காளி செடி வச்சுருந்தேன். அதில் 2 செடி இன்னும் பெருசாக வளரலை. சின்ன அளவில் தான் காய் வந்திருக்கு. அடுத்தது நம்ம மாடி தோட்டத்தில் நல்லா பழுத்திருக்கக்கூடிய மல்பரி பழத்தை எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கலாம். தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து மல்பெரி செடியிலேருந்து ஒரு சின்ன கம்பை உடைச்சிட்டு வந்து நட்டு வச்சேன். நல்லாவே வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் காய் கொஞ்சம் சின்னதாக தான் வந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு. இன்னும் மரம் வளர வளர காய்கள் பெருசாட்டு வரும்னு நினைக்கிறேன். மல்பெரி எல்லாமே பறித்து எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காவை பறிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் அறுவடையாக முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.